Hi friends, welcome to poriyalaninpayanam. இந்த வீடியோஸில் நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ஆஃப் டாலரன்ஸ். ஓகேங்களா, டாலரன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டைப் என்ன அப்படின்னா யூனிலேட்ரல் டாலரன்ஸ் அண்ட் பைலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாலரன்ஸில் மெயினாக வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டாலரன்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, யூனிலேட்ரல் டாலரன்ஸ் அண்ட் பைலேட்ரல் டாலரன்ஸ். ஓகேங்களா, இப்போது யூனிலேட்ரல் டாலரன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். வேரியேஷன் பர்மிட்டட் ஆன் கிவன் டைமென்ஷன் ஒன்லி இன் ஒன் சைட். ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஒன்லி இன் ஒன் சைட் அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து யூனிலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, டாலரன்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடியே பார்த்தது தான். டாலரன்ஸ் லிமிட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா, இப்போது யூனிலேட்ரல் டாலரன்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதிலிருந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 80 mm டயாமீட்டர் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, எடுத்துக்கிட்டு அதோட லிமிட்ஸ் கொடுக்குறாங்க, அப்பர் லிமிட்ஸ் அண்ட் லோயர் லிமிட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அப்பர் லிமிட் வந்து 0.1, அதே போல் இதோட லோயர் லிமிட்ஸும் வந்து 0.1. ஓகேங்களா, இது போல் கொடுக்குறாங்க. அதே போல் இன்கேஸ் ஆஃப் 80 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 0.2. ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆர் அதர்வைஸ் 80 மைனஸ் 0.1 மைனஸ் 0.4 இன்கேஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆர் அதர்வைஸ் 80 ப்ளஸ் 0.00 மைனஸ் 0.2. ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் எந்த டைப்ஸ் கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இதில் நீங்கள் எல்லா சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் அவங்க டாலரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, போத் சைடு கொடுக்கல. அதாவது போத் சைடு இட் மீன்ஸ் அப்பர் சைடு அண்ட் லோயர் சைடு நான் மீன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் 80ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் சைடில் பாசிட்டிவ் சைட்ஸில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, பாசிட்டிவில் 0.1 0.1. ஓகேங்களா, அதோட ஹெச் லிமிட் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதுவும் பாசிட்டிவ் டைரெக்ஷன்ஸில். 80லிருந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் கொடுக்கல. அதாவது இந்த இடத்துல 80ன்றது என்ன அப்படின்னா பேசிக் சைஸ். ஓகேங்களா, இது வந்து என்ன 80ன்றது என்ன அப்படின்னா பேசிக் சைஸ். பேசிக் சைஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம லிமிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ் இதை வந்து கன்வீனியண்ட்டாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய ஒரு டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா, அது நம்ம வந்து எடுத்துக்கிறது கன்வீனியண்ட்டாக நம்மளோட ஸ்பெசிஃபை பண்ண முடியும் இந்த பொருளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது தான் வந்து பேசிக் சைஸ். ஓகேங்களா, பேசிக் சைஸ்ன்னு என்னென்னு சொல்லிட்டு இது வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம டெஃபினேஷன்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இது 80ன்றது பேசிக் சைஸ். பேசிக் சைஸ்லேருந்து பாசிட்டிவ் சைடில் 0.1, அதே போல் 0.1 இதோட பாசிட்டிவ் டைரெக்ஷன். அதே போல் 0.2 0.5 இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் டைரெக்ஷன். ஆர் அதர்வைஸ் 0.4 0.1. இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் டைரெக்ஷன், இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் டைரெக்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் கிடையாது. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ், ரெண்டுத்துலேயுமே கிடையாது. ஒரு டைரெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. பாசிட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ் மட்டும் இருக்குது, நெகட்டிவில் இருந்தால் நெகட்டிவ் மட்டும் இருக்குது. ஓகேங்களா, இந்த டைரெக்ஷன் இந்த இதை பாருங்கள் ஸ்பெசிஃபிக்காக 0 அண்ட் மைனஸ் 0.2. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு டைரெக்ஷன்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இதையும் நம்ம யூனிலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூனிலேட்ரல் டாலரன்ஸ் இருக்கும் கொஷின்ஸில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ரொம்ப டீட்டெயிலாக இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸில் கேட்கலாமே தவிர இதை பேஸ் பண்ணி டேரெக்டாக ஆப்டிடியூடில் நமக்கு கேட்க மாட்டாங்க. சரிங்களா, யூனிலேட்ரல் டாலரன்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ மெயினாக வந்து இந்த யூனிலேட்ரல் டாலரன்ஸ் நம்ம இப்போ உருவாக்கணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் மெத்தடில் கண்டிப்பாக வந்து இது டிஃபிகல்ட் அண்ட் காஸ்ட்லியஸ்ட் மெத்தட். ஓகேங்களா, டிஃபிகல்ட் அண்ட் காஸ்ட்லி. ஓகேங்களா, ஏன்னா ஒரு டைரெக்ஷன்ஸில் நம்ம பண்ணும்போது அதோட மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸில் நம்மளுக்கு காஸ்ட்லியாக இருக்குது. அதே போல் ஒரு டைரெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம வேரியேஷன் கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே வந்து அந்த மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ்லேயே இருக்குது. ஓகேங்களா, மெயினாக வந்து இந்த யூனிலேட்ரல் டாலரன்ஸை எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா மேட்டிங் பார்ட்ஸ். ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. மேட்டிங் பார்ட்ஸுக்கு தான் வந்து மெயினாக வந்து இந்த யூனிலேட்ரல் டாலரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த டைமென்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ மேட்டிங் பார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். மேட்டிங் பார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா இன்ஜின் பிஸ்டன்
அண்ட் சிலிண்டர் அசம்பிளி. ஓகேங்களா, இன்ஜினில் வந்து பிஸ்டன் சிலிண்டர் அசம்பிளி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மேட்டிங் பார்ட்ஸ் அசம்பிள் வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக டயக்ராம்ஸ் போடுறோம் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆக்சுவலி இது போல் சிலிண்டர் இருக்குது, நம்மளுக்கு பிஸ்டன் வந்து இந்த இடத்துல மூவபுளாக இருக்குது. ஓகேங்களா, பிஸ்டன் வந்து நம்மளுக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் நடக்குது. ஓகேங்களா, இதுவே வந்து இன்னொரு பிஸ்டன், இந்த இடத்துல பிஸ்டன் வந்து இதுவும் சிலிண்டர் பிஸ்டன் அசம்பிளி தான், பட் இந்த இடத்துல பிஸ்டன் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல பிஸ்டனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த இடத்துல பிஸ்டன் வந்து மூவபுளாக இருக்குது. ஓகேங்களா, இப்படி பார்க்கும்போது மேட்டிங் பார்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா சிஸ்டம் அண்ட் பிஸ்டன் வந்து இந்த இடத்துல மூவபுளாக இருந்தது அப்படின்னா அது மேட்டிங் பார்ட்ஸ். இன்கேஸ் பிஸ்டன் வந்து நான் மூவபுளாக இருந்தது அப்படின்னா அதை நான் மீட்டிங் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து பைலேட்ரல் டாலரன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா, இன்ஜினில் பிஸ்டன் சிலிண்டர் அசம்பிளி வந்து மேட்டிங் பார்ட்ஸ். மேட்டிங் பார்ட்ஸ்ன்றது மெயினாக வந்து பிஸ்டன் இந்த இடத்துல மூவ் ஆகணும். பிஸ்டன் இன்கேஸ் மூவ் ஆகலை அப்படின்னா அது வந்து நான் மீட்டிங் பார்ட்ஸில் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இருங்க. பைலேட்ரல் டாலரன்ஸ். ஓகேங்களா, பைலேட்ரல் டாலரன்ஸில் என்ன பாருங்கள், இஃப் வேரியேஷன் பர்மிட்டட் ஆன் given dimension in both sides. ஓகேங்களா, போத் சைடும் நம்மளுக்கு அந்த டைமென்ஷன் வேரியேஷன்ஸை நம்மளுக்கு பர்மிட் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வந்து பைலேட்ரல் டாலரன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்மளுக்கு யூனிலேட்ரல். ஸோ ஒரே ஒரு டைரெக்ஷன் ஒன்று கொடுத்தா பாசிட்டிவ் டைரெக்ஷன்ஸ் இல்லை ஆர் அதர்வைஸ் நெகட்டிவ் டைரெக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஆனால் இந்த பைலேட்ரல் டாலரன்ஸ்ன்றது ரெண்டு டைரெக்ஷன்ஸுமே இருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் போடுறேன். 50 ± 0.2. ஓகேங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 இது ஆர் அதர்வைஸ் 50 -0.5 மைனஸ் 0.1 சாரி ப்ளஸ் 0.5 மைனஸ் 0.1 ஆர் அதர்வைஸ் 50 -0.4 ப்ளஸ் 0.3. இது போல் உங்களுக்கு எந்த இதை கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா, இதில் நீங்கள் கிளியராக நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நெகட்டிவ் டைரெக்ஷன்ஸ்லேயும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் டைரெக்ஷன்ஸ்லையுமே இருக்குது. ரெண்டு சைடுமே வேரியேஷனை அவங்க பர்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, லோயர் சைடு ஆஸ் வெல் அஸ் ஹையர் சைடு. ஓகேங்களா, இந்த இடத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. லோயர் சைடும் ஹையர் சைடும் நம்மளுக்கு பர்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட வேரியேஷன்ஸ் அதாவது டாலரன்ஸ் லிமிட்ஸை நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம பைலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா, பைலேட்ரல் டாலரன்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறது எதுன்னா ஈஸியாகவும் இருக்கும், ஈஸி ஆஸ் வெல் அஸ் இது வந்து நம்மளுக்கு சீப்பர் மெத்தட். ஓகேங்களா, காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக மேனுஃபேக்சரிங் பண்ணிடலாம், காஸ்ட் வைஸும் நம்மளுக்கு மினிமமாக இருக்குது. ஓகேங்களா, பைலேட்ரல் டாலரன்ஸ் மெயினாக இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்லி நான் மீட்டிங் பார்ட்ஸ். நான் மீட்டிங் பார்ட்ஸ். ஏன் நான் மீட்டிங் பார்ட்ஸை வந்து நம்ம வந்து யூனிலேட்ரல் டாலரன்ஸில் உருவாக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உருவாக்க முடியும், கொடுக்கலாம். சாரி, நான் மீட்டிங் பார்ட்ஸ் வந்து யூனிலேட்ரல் டாலரன்ஸ் கொடுக்கலாம், பைலேட்ரல் டாலரன்ஸும் கொடுக்கலாம். ஆனால் மெயினாக நம்ம ப்ரிஃபரன்ஸ் எது பண்ணுவோம் அப்படின்னா நான் மீட்டிங் பார்ட்ஸுக்கு மெயினாக வந்து பைலேட்ரல் டாலரன்ஸை ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சீப்பராகவும் இருக்கும். சாரி, நான் மீட்டிங் பார்ட்ஸ் வந்து சீப்பராக இருக்கும். ஸோ நம்ம பைலேட்ரல் டாலரன்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூனிலேட்ரல் டாலரன்ஸ்னால் என்னது, பைலேட்ரல் டாலரன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு.